வெல்கம் டு கன்ஸ் அண்ட் உமா ட்ராவல்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கிரைஸ்ட் சர்ச் டு லேக் டேக்கப்போவோட பழைய வீடியோ கண்டினியூஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேக் டேக்கப்போ போய் ரீச் ஆக கிட்டத்தட்ட 1 hour ஒரு 12 minutes இருக்குது. கிட்டத்தட்ட 100 and above kilometers இருக்குது. ஸோ போகிற வழியில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. இது பேர் என்ன சொன்னாங்கன்னா டாக் கெனல் கார்னர். அதாவது இது வந்து சவுத் ஐலாண்ட் ஆஃப் நியூசிலாந்தோட ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். சரி, இதையும் போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கேருந்து பார்த்தா நான் மவுண்ட் ஹூக் தெரிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட்டு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எப்படி ஒரு கைலாஸ் மலையை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ரசித்தா எப்படி அழகாக இருக்குமோ அந்த ஃபீல் இருந்தது. லுக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருந்தது. ஸோ வீடியோவில் பார்த்தா க்ளவுடு மறைச்சிருச்சு, ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை. எங்களுக்கு அங்கே லைவாக நல்லா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பயங்கர குளிர், சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் குளிருங்க. அங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போன அன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ அப்போ சாட்டர்டே சண்டேனா ஃபேமிலியோட லேக் டேக்கப்போ போகிறதுக்கு கேரவன் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, சரிங்களா. ஸோ அங்கே வந்துட்டு அங்கங்கே அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோன்ற இடத்துல கேரவனை ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபாரினர்ஸ்லாம் சாட்டர்டே சண்டே கம்பல்சரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அது எனக்கு அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம், அதான் நான் சொன்னேன்ல, அங்கே வந்து அது சம்மர்னு சொன்னாங்க. அந்த இது வந்து சம்மருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அங்கே ஒரு டேபிள் சேர் மாதிரி போட்டிருந்தாங்க, டைனிங் டேபிள் மாதிரி. எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹில்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ப்ளூவில் வைலட் கலரில் பூ இருந்துச்சு. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது லாவெண்டர்னு நான் நினச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை இங்கேருந்து மவுண்ட் ஹூக் வந்து ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப ஒரு சீனிக்கான வியூ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டூரிஸ்ட் எங்களை மாதிரி வந்தவங்க சொன்னாங்க. ஓகே, இங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வால்பேப்பர் வைக்கிற அளவுக்கு ஒர்த்தான ஒரு இடங்க இந்த லொக்கேஷன். ஸோ அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு பியூட்டி. அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு வந்தோம். பாருங்கள், நீங்களும் பாருங்கள் இந்த அழகை எப்படி இருக்குது, ரசித்து பாருங்கள். இது வந்து நியூசிலாந்தோட சவுத் ஐலாண்ட் போகிற வழியில் இதெல்லாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தோட சவுத் ஐலாண்ட் தாங்க செம்ம அழகு. இப்போ நம்ம வந்து லேக் டேக்கப்போ வந்துட்டோம். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த தண்ணிலாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மவுண்ட் ஹூக்லேருந்து அந்த ஐஸ் க்யூப் எல்லாம் மெல்ட் ஆகி வர்றது வாட்டராம். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் எங்கேயோ மழை பெஞ்சு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை இது மவுண்ட் ஹூக்லேருந்து அந்த ஐஸ் க்யூப்லாம் மெல்ட் ஆகி வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கும் ஆக்சுவலாக லேக் டேக்கப்போக்கும் மவுண்ட் ஹூக்குக்குமே கிட்டத்தட்ட 100 kilometer கிட்ட இருந்துச்சு, சரிங்களா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படா இவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஹில்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஏரியை சுற்றிலுமே ஹில்ஸு தாங்க. ஸோ என்னன்னா, இப்போ வின்டர் சீசன் அப்படின்னா அந்த ஹில்ஸு ஃபுல்லாகவே ஐஸ் க்யூப் ஃபார்ம் ஆகிருக்குங்களாம். ஸோ அப்போ இது சம்மருங்கிறதுனால இப்படி ஹில்ஸ் வந்து இப்படி ப்ளைனாக ராக்காகவே அப்படி தெரியுது. இதே நீங்கள் வின்டர் சீசனில் வந்திருந்தீங்கன்னா நல்ல ஒயிட்டாக இருக்கும், ஸ்னோ பார்க்குறதுக்கு பெட்ஷீட் போத்துன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அப்போ வந்து லைட்டாக லேக்கும் வந்து கொஞ்சம் உறைந்த மாதிரி தான் இருக்குமா. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த வியூவை விட இந்த வியூ தான் எனக்கு சூப்பர்னு எனக்கு ஃபீல் ஆணுச்சு. ஸோ அப்படியே அந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு
டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருந்தது. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் டைம் மெமரி மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னென்னா, இங்கே ஒரு சர்ச் இருக்குது சரிங்களா. அந்த சர்ச் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த சர்ச்சோட பேர் என்னென்னா சர்ச் ஆஃப் தி குட் ஷெப்பர்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட் ஃபேமஸுங்களாம் இந்த சர்ச் வந்து. அதாவது இப்போ வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடியே சாரி 1 இயருக்கு முன்னாடியே அதை புக் பண்ணிடணுமா. இதாங்க அந்த சர்ச்சு பாருங்கள். ஸோ இது எப்படின்னா லேக் டேக்கப்போட ஃபோட்டோசீனிக் வியூவாக இருக்குது இந்த சர்ச் வந்து. ஸோ பார்த்துட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக்கு சேப்பல்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் ஃபன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த போர்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைடில் போய் அந்த தண்ணியை எனக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் அதை தொட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணியை தொட்டு பார்த்தேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஐஸ் க்யூபை கையில் வச்சுருந்த ஒரு ஃபீலு, அப்படி ஒரு ஜில்னஸ்ஸுங்க. ஐயோ இதில் எனக்கு நான் நினச்சேன் சரி பக்கத்தில் போனோடனே அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் டேஸ்ட் பார்த்துடலாம் லைட்டாக வாயில் ஊற்றி அப்படின்னு நினச்சேன். அது இருக்க ஜில்னஸ்க்கு எப்பப்பா நமக்கெல்லாம் ஒத்து வராது. பொதுவாகவே எனக்கு கூலிங்காக குடித்தா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் வேணான்னு அதை அழகாக தொட்டு பார்த்து ரசித்து விளாண்டுட்டு வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் குழந்தையாக மாறின தரணும்னு சொல்லலாம். எப்படி குழந்தைங்க வந்து தண்ணியை பார்த்தா ஒரு மாதிரி வைப்பாகி ஓடுவாங்களோ, லிட்ரலி நான் அந்த மாதிரி தான் ஆனேன், ஒரு குழந்தையாகவே மாறினேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்போ இன்னும் டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மொபைல்லாம் கொடுத்து நாங்கள் எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வீடியோஸ் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வந்தோம். எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதாங்க நம்ம போக வேண்டிய லொக்கேஷன், மவுண்ட் ஹூக். ஸோ நான் லொக்கேஷன் வந்துருச்சு. இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததா. ஸோ என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் கொஞ்சம் நேரம் நில்லுங்க, இந்த மலை 2யுமே ரசிப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமாங்கிறது தெரியாது. கிடைக்கல அனுபவிச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நின்று அங்கேயே ரசிச்சுட்டு அந்த அவ்வளோ ஒரு அழகுங்க. ஆனால் செம குளிர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் போனால் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா மவுண்ட் ஹூக் லாட்ஜ் அண்ட் மோட்டல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நல்ல செம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் வந்து இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லலை. அந்த மவுண்ட் ஹூக்லேருந்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த இதை நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் நாங்கள் தங்கியிருந்ததை. ஸோ அப்படியே பார்க்கறதுக்கு அங்கே பாருங்கள், பக்கத்துலலாம் எந்த வீடோ ஒரு ஃபேக்ட்ரியோ எதுவுமே இல்லை சரிங்களா. அப்படியே ஒரு மனிதனுக்கு ஒரு அமைதி வேணும் அப்படின்னா, ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நேராக அங்கே கிளம்பி போயிடறாங்க நியூசிலாந்துலலாம். அதுவும் சாட்டர்டே சண்டேன்னா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா இங்கே கேரவன் நிறுத்துறதுக்குன்னு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து போர்ட் போட்டுடுறாங்க, இந்த இடத்துலலாம் கேரவன் வந்து பார்க் பண்ணிக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம் நைட்லலாம் அப்படிங்கிற மாதிரி போர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய கேரவன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்டே பண்ணுறாங்க இந்த ஹில்ஸை ரசிக்கணுங்கிறதுக்காகவே. ஸோ செம்மங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் வாழ்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மவுண்ட் ஹூக்கை பற்றி பார்ப்போம்.